தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் அறம் பொருள் இன்பம் என்கின்ற தலைப்பில் 436 திட்டங்களை கொண்ட வெற்றி தமிழகம் என்கின்ற தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஷாஜகான், சிறுபான்மையின மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே இந்த துறை சார்ந்து இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை விட எந்தெந்த வகையிலெல்லாம் அதை அதிகப்படுத்தி மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் பயன்படக்கூடிய வகையில் திட்டங்களை அறிவிக்கலாம் என்பதை குறித்தும் இன்று அந்த மக்களிடத்திலே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த பரிந்துரைகள் எல்லாம் அமைச்சரவை கூட்டத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்திலும் எடுத்து கூறி வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே சிறப்பான திட்டங்கள் இடம்பெற இருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டம் 436 திட்டங்களை அறம் பொருள் இன்பம் என்ற தலைப்பிலே இந்த அரசு செயல்படுத்த இருக்கிறது. அந்த 436 திட்டங்களிலே குறிப்பிடத்தக்க அளவிலே இந்த சிறுபான்மை மக்களுக்கான திட்டமும் இடம்பெற இருக்கிறது. அந்த திட்டங்களை மேலும் சிறப்படை செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆய்வுக் கூட்டங்களின் மூலம் பெறப்படக்கூடிய பரிந்துரைகள் நிச்சயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.